ஹாய், ஒரு அழகான வீக்கெண்ட் மார்னிங்ல அருமையான சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே நேச்சரோட சேர்ந்து உங்க கூட கிரிக்கெட்டை பத்தி பேசலான்னு நான் வந்திருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். பேசலாமா? WPL 2025 ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் ஆச்சு அண்ட் இது வரைக்கும் 7 கேம்ஸ் முடிஞ்சிருக்கு. அதுல 6 கேம்ஸ் முதல் லெக்ல பரோடால நடந்து முடிஞ்சிச்சு. நிறைய எக்ஸைட்டிங் ஃபினிஷஸ் பார்த்தோம், நிறைய பிக் சேசஸும் பார்த்துருந்தோம். அண்ட் நேத்து பெங்களூர்ல செகண்ட் லெக் ஆஃப் த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அங்கே பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹோம் டீம் RCB MI கூட மோதினாங்க. பட் MI ஒரு பயங்கரமான கேம் ஆடி RCB அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்லயே அவங்கள நேத்து பீட் பண்ணாங்க. ஸோ அடுத்ததா இன்னைக்கு மேட்ச் நம்பர் 8வது கேம் டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் UP வாரியர்ஸ் ஆட போறாங்க. பட் அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஹாய், நான் ஷைலஜா சுந்தர் அண்ட் ஐ வெல்கம் யூ டு போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் UP வாரியர்ஸ். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்லைட்லி ஆன் தி அப்பர் ஹேண்டா இருக்க மாதிரி, கம்பேரிட்டிவ்லி பெட்டர் சைடா இருக்க மாதிரி தெரியுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தே ஹாவ் அ சாலிட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுக்கு மெக் லானிங் அண்ட் ஷெஃபாலி. ப்ரீவியஸ் சீசன்ஸ்லயும் நம்ம அவங்களோட அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டமா இருந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது அவங்களால திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் ரெண்டு பேருமே. அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஹாவ் மாரிசான் கேப், ஜெமிமார் ராட்ரிக்ஸ் and Shika Pandey also in the bowling attacks. Not to forget Annabel Sutherland, last game பயங்கரமான performance. In fact Meg Lanning as a captain ரொம்ப praise பண்ணிருந்தாங்க அவங்கள. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் டெல்லி சைட்ல இருந்தாலும் UP வாரியர்ஸ் on the other side 2 கேம் ஆடி இந்த சீசன்ல 2 கேமுமே இன்னும் ஜெயிக்கல, தோத்துதான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் UP வாரியர்ஸ் தான் மோதினாங்க. பட் அது பரோடால. இன்னைக்கு சேம் டீம்ஸ் மோதுறாங்க பெங்களூர்ல. அஃப்கோர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு க்ளோஸ் ஃபினிஷ்ல ஜெயிச்சாங்க லாஸ்ட் கேம். டெஃபினெட்லி த டீம் தட் மேக்ஸ் லெஸர் மிஸ்டேக்ஸ் வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு UP வாரியர்ஸ் விட்டதை பிடிக்கணும்னு கண்டிப்பா ஒரு பெட்டர் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க. அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு அதை பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தே கேன் வின் த கேம் இன் பெங்களூர். UP வாரியர்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸை ஸ்ட்ராங்கா ஜெயிக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் பிளேல ஏர்லி விக்கெட்ஸ் விடாம ஒரு நல்ல சாலிட் ஸ்டார்ட் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய டோட்டல் போர்டில் போடுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க மிடில் ஆர்டர் மேல இருந்து ஒரு பெரிய ப்ரெஷரையுமே எடுக்கும். ஒரு பாசிட்டிவ்னு பார்க்கும்போது லாஸ்ட் கேம்ல கிரண் நவ்கிரே பேட்ல இருந்து ஒரு அருமையான ஒரு 50 ரன்ஸ் பார்த்துருந்தோம். இஃப் ஷி கேன் டேக் த கேம் டீப்பர், ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா டெஃபினட்டா கேம் சேஞ்சிங்காவே இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் பிட்வீன் 7 and 15 UP வாரியர்ஸோட பவுண்டரி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வாட் தே கேன் டூ, ஒரு சில போலர்ஸை அவங்க டார்கெட் பண்ணி அவங்களுக்கு அகேன்ஸ்டா அவங்க அட்டாக் பண்ணலாம். லைக் பிளேயிங் ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறது. இந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடும்போது அவங்களால பவுண்டரிஸை இன்னும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ தட் வே இன்னும் பெட்டரா அவங்க மிடில் ஓவர்ஸா ஃபேஸ் பண்ணலாம். ஆஸ் அ போலிங் யூனிட் டெத் ஓவர்ஸ்ல இன்னும் பெட்டரா யார்க்கர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க UP வாரியர்ஸ். யார்க்கர்ஸ் அண்ட் வைட் யார்க்கர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் போடும்போது டெஃபினெட்லி ஆஸ் அ போலிங் யூனிட் அவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். இன் அ ஃபாஸ்ட் பேஸ் ஷார்ட்டர் ஃபார்மேட் லைக் T20s ஃபீல்டிங் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஈவன் ஒரு பேட் போலிங்கை கூட ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்னால ஒரு நல்ல பாலா கன்வெர்ட் பண்ண முடியும் ஒரு ஃபீல்டரால. ஸோ தட் வே UP வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 games தே ஹேவ் ஹேட் லாட் ஆஃப் மிஸ் ஃபீல்டிங்ஸ். அதனால நிறைய ரன்ஸ் லீக் ஆயிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் சில டிராப் கேச்சஸ்னால வின்னிங் மொமெண்ட்ஸை கூட அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இந்த விஷயத்த அவங்க கவுண்டர் பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டிங் யூனிட்டா வந்தாங்கன்னா டெஃபினெட்லி அவங்க டெல்லியை பீட் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸுமே இருக்கு. They say fielders has the ability to convert half chances into winning moments. So I think இன்னைக்கு UP வாரியர்ஸ் அவங்க ஃபீல்டிங்னால டெஃபினட்டா அது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல் டுகெதர் இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் if they can work in tandem as a batting unit, as a bowling unit and also as a fielding unit, then போன வாட்டி க்ளோஸா தோத்த UP வாரியர்ஸ் இன்னைக்கு டெல்லியை பெங்களூர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே பீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களே, இது தவிர UP வாரியர்ஸ் என்ன பண்ணா இன்னைக்கு டெல்லியை பீட் பண்ண முடியும், ஒரு வின்னை பார்க்க முடியும் இந்த டோர்னமெண்ட்ல, நீங்க சொல்லுங்க என்கிட்ட கமெண்ட்ஸ்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.